என்னையும் அவனை பிரிக்கணும்னு நினைக்கிறாரு. ஃபுல்லாக 3 நாள் ஃபுல்லாக அடி அடி அடின்னு அடிக்கிறாரு. அடித்தாரு. அடித்த உடனே உதச்ச உடனே எனக்கு ப்ளீடிங் ஆகிட்டே இருக்காண்ணா. ட்ரெஸ் எல்லாம் அவருக்கு தேவையில்லாமல் அசிங்க பண்ணி வச்சு அசிங்கமாக பேசினான். இங்கேருந்து நான் முஸ்லீம் மதிக்கிட்ட இங்கே வரும்போது ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி கல்யாணம் ஆகி பிரச்சனைன்னு நான் போயிட்டு எங்கள் அம்மா வந்து என்னை கூப்பிட்டு போயிட்டாங்க. எங்கள் அம்மாக்கிட்டே கொஞ்சம் சண்டை போட்டுட்டு நான் இப்போ தான் வெளியில் ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருந்தேன். தர்மபுரியில் ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 4-5 வாட்டி அவங்களே தான் ஃபோன் போட்டு வா வா கஷ்டப்படும் போது கூட இருந்தீங்க, இப்போ நல்லா இருக்கோம் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து 5ஆவது வாட்டி ஃபோன் பண்ணோன்னு தான் நான் வரேன்னு சொல்லி கிளம்புனேன். வந்த அன்னைக்கு ஸ்ட்ரெயிட்டாக அவங்க வீட்டுக்கே வரல. புதுக்கோட்டை ஃபங்க்ஷன் ஆல்ட்டு ஃபங்க்ஷன் 2 நாள் ஆல்ட்டு ஃபங்க்ஷன் தங்கி தான் இருந்தோம். ஸ்ட்ரெயிட்டாக 2 நாள் முடிச்சுட்டு புதுக்கோட்டையிலேருந்து கரூர் வந்தோன்னு நான் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் நான் தங்கலை, ஆல்ரெடி பிரச்சனை ஆச்சு, இந்த மாதிரி 1 நாளாக இருக்காங்க, நான் வந்து பசங்க ரூம் தான் எல்லோரும் நான் தனியாக ரூம் எடுத்துக்கூட தங்கிக்கிறேன் நானே வீட்டுக்காரும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது வந்து மதியம் என்ன சொன்னார், இல்லை நீ வந்து நம்மகிட்டே தந்து இந்த மாதிரிலாம் எதுவும் பிரச்சனை ஆனால் இந்த மாதிரி நம்ம நல்லாவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. நம்பி போனோம். எங்கள் 2 பேர் மேலே மீன் பண்ணி போட்டார். என்னையும் அவனையும் பிரிக்கணும்னு நினைக்கிறாரு. நான் வந்து முசிறிக்கு போனேன்னு சொல்லியிருந்தேன். எங்கள் மாமியார் வீட்டுக்கு போகணுன்னு சொன்னது தான் முதல் காரணம். அங்கே போனால் அவரோட சுயரம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்ட்டு எனக்கு ஃபுல்லாக 3 நாள் ஃபுல்லாக அடி அடி அடின்னு அடிக்கிறாரு. அடித்தாரு. சரி அவர் அடிக்கிறாரு, ஓகே வீட்டிலே போர்த்தி வச்சிருக்காரு. அவள் அடித்தா வயிற்றுல எகிரி உதச்சா. ஆல்ரெடி எனக்கு கர்ப்பப்பை வீக்க ஆரம்பிச்சு. அடித்த உடனே உதச்ச உடனே எனக்கு ப்ளீடிங் ஆகிட்டே இருக்காண்ணா. 3 நாளுமே ப்ளீடிங், உடம்பு ஃபுல்லாக ரத்தம். பிரவீன்னு ஒரு பையன் ஆல்ரெடி அப்படி லவ் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னானா. எனக்கு அவன் சுத்தமாக பிடிக்காது. சும்மா தேவையில்லாமல் என் ட்ரெஸ் எல்லாம் அவனுக்கு தேவையில்லாமல் அசிங்க பண்ணி வச்சு அசிங்கமாக பேசினான். எனக்கு எப்படி இருந்தால் இருக்கும், தேவையில்லாமல் என்னை சுற்றி அந்த இரும்பு ஆடால இரும்பு கம்பி ஒன்று வச்சுருக்காங்க, அதாலே மண்டையிலே அடித்து மதி சாவு சாவு சாவு. பிரீத்தின்னு அந்த பொண்ணு சொல்கிறா, அவன் இங்கே இருக்கும்போது நல்லா தான் இருந்தான், நீ தான் அவனுக்கு கெடுத்து கூட்டிகிட்டு போயிட்ட, அவன் எங்கள்கிட்ட சம்பளம் நீ வரைக்கும் ஒன்றுமே கேட்டதில்லை அப்படின்னு பச்சை பச்சையாக பேசினா தெரியுமா. நான் பிள்ளைங்களா இப்படி பண்ண இது தொடர்பாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா? ஆமாம், நாங்கள் வந்து காலையிலே போலீஸ் ஸ்டேஷன் வந்து எங்கள் அம்மா போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. சீனி அப்படின்ற ஒருத்தர் இருக்கார், அவர் ஒரு பேனர்கார். அவர் வந்து எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் அடிச்சு ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வாமா, நீ இங்கே வரலன்னா உன் பொண்ணு ஃபீல்டில் இருக்கக்கூடாது, உன் பொண்ணோட பேர் அசிங்கப்படுத்திடுவேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவை சொல்லி அவர் மிரட்டியிருக்காரு. மிரட்டினோடனே எங்கள் அம்மா அதுக்கெல்லாம் பயப்படலை. போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து நாங்கள் கூப்பிட்டு வந்த வக்கீலும் போலீஸு வந்தாங்க. இவனை என்னை உள்ளே வச்சு ஒரு கிளாஸ் ரூமில் வச்சு கூட்டிட்டாரு. இவனை வெளியில் வச்சு போலீஸ்காரங்க வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் லேட்டாக இருந்தாலும் இவனை வேறு இடத்துக்கு கூப்பிட்டு போயிருப்பாங்க. வச்சு போலீஸ்காரங்க வந்தோடனே என்னை திறந்து விட்டு கூப்பிட்டு வந்து எங்கள் அம்மா கிட்ட கொண்டு வந்து விடுவாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் என்னால் நடக்கவே முடியல. அப்புறம் தான் நாங்கள் ஹாஸ்பிட்டல் வந்தோம். நேற்று காலையில் தான் ஹாஸ்பிட்டல் வந்தோம். எனக்கு ஸ்பீக்கர் கம்ப்ளைண்ட் வச்சுருக்கோம். நாங்கள் கூப்பிட்டு அந்த வக்கீல் எங்களுக்கு தான் சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருந்தார். மதியம் போய் எப்போ பார்த்துட்டு வந்தாரோ அந்த வக்கீல் அப்போ வந்து அவங்களாம் பெரிய ஆள், நல்லா பணம் வச்சுருக்காங்க, அவங்களுக்குலாம் நீங்களாம் வச்சுக்காதீங்க, அவங்க என் மேலே தான் தப்பு இருக்குன்றாங்கல்ல, எதுக்கு அவங்க நகை என் மேலே தப்பு இருக்குன்றாங்க, அந்த மாதிரி நகை எடுத்துன்னு சொல்லிட்டாங்க, எதுக்கு பணம் கூட கொடுத்து விட்றேன், உங்களுக்கு என்ன செலவோ 1 மாதத்துக்கான செலவு கொடுக்குறேன், பணம் கொடுக்குறேன்னு எதுக்கு சொல்லணும், கேஸ்லாம் கொடுக்காதீங்கன்னு எதுக்கு சொல்லணும்னா. இப்போ இதோட நடவடிக்கை என்ன எடுக்கணுங்கிறீங்க? அண்ணா என்னை மாதிரி இன்னும் எத்தனை பொண்ணுங்களும் அடி வாங்கியிருக்காங்க அண்ணா. சொல்லலை, ஆனால் யாருமே சொல்லலை அண்ணா. சரிங்களா, அவங்க வந்து அவங்க கட்சிக்காரங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் போச்சுன்னு சொல்லுவாங்க எல்லாருமே.
என்னையும் அந்த மாதிரி போக சொல்லி சொன்னாங்க. வருஷம் ஒரு இடத்துக்கு போவாங்க. அது எல்லாருக்குமே இந்த டீமில் உள்ள எல்லாருக்குமே தெரியும். என்னையும் ஒரு நாள் என் புருஷனை இப்படி அமுச்சிட்டு புடவை கட்டிட்டு ரெடியாகிடு கோயிலுக்கு போகிறோம். நான் எல்லாருக்கும் ஃபோன் வச்சு கேட்குறேன், கோயிலுக்கு போகிறோமா அப்படின்னு கேட்குறோம். கோயிலுக்குலாம் போகலையே. அவனே ஃபோன் அடிச்சு நான் சொன்னேன், வேணாம் நீலேஷ் வந்தோடனே நான் வர கோயிலுக்கு எல்லாரும் ஒன்றா போகலாம் அப்படின்னு. என் புருஷன்கிட்டே அந்த ஆள் மாமான்னு கூப்பிட சொல்லி எதுக்கு அண்ணனு கூப்பிடுது, மாமான்னு கூப்பிட சொல்லு. என் புருஷன் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது என் புருஷன்கிட்ட சொல்லி நீயே சேர்த்து வையே ரூமுக்கு வர சொல்ல அப்படின்னு பச்சையா பேசியிருக்காரு. அம்மா அவங்க கட்சிக்காரங்க யாரும் அவங்க தான் அதே சீனுக்கு போகணுமா, போகாதனால தான் என்னை அவ்வளோ கேவலப்படுத்துறாங்க. இது மாதிரி எந்த ஒரு பொண்ணுக்குமே நடத்தக்கூடாது. அம்மா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.